வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திகழினியின் டைரி குறிப்பில் இருந்து. இந்த நாள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள். சிறகடிக்கும் இளமையில் நிற்கிற நான் கல்லூரியில் சுற்றுலா சென்றுள்ளேன். சந்தோஷம் என்பதன் மொத்த அடையாளத்தை இங்குதான் கண்டேன். வாழ்க்கை இத்தனை சுகமானதா? பிறகு ஏன் அதன் மீது இத்தனை மனத்தாங்கல் மனிதர்களுக்கு? வண்டி கேரளாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கேரளா எல்லையை தொட்டு விட்டோம் என்பதை குறிப்பால் உணர்த்த சிலுசிலுத்த காற்றடித்து கிறங்கடித்தது. யாராவது பாடுங்க, இப்படி உம்முன்னு வந்தா தூக்கம்தான் வரும். அப்புறம் இந்த டூருக்கு கொடுத்த காசெல்லாம் வேஸ்டா போயிடும். உள்ளுக்குள் இருந்து பிலோமி சத்தம் போட்டு இறைந்தாள். ஐயோ பிலோமி, சத்தம் போடாத. உன்னோட சத்தத்தை கேட்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட போறாங்க. குப்பென்று சிரிப்பு சத்தம் கேட்டது. டேய் மச்சான், யாருடா அது? ஏன் ஃப்ரெண்ட்ஸை வம்புக்கு இழுக்கிறது? கூப்பிடுவா அவங்க எல்லாரையும் என்ற பிலோமி வலக்கையை தும்பிக்கையாய் பாவித்து ஒரு வளைவு வளைத்து பிளிரல் சத்தம் போட சிரிப்பு சத்தம் பற்றி கொண்டது. கீப் குவைட். சத்தம் எல்லாம் இந்த வண்டிக்குள்ளதான். வண்டியை தாண்டி வெளியே கேட்கக்கூடாது. மென்டராக வந்திருந்த முதுநிலை ஆசிரியர்கள் இருவர் சத்தம் போட்டு பெண்களை அடக்கினாலும் அதில் கோபத்தின் சாயல் இல்லை, கண்டிப்பின் அழுத்தமும் இல்லை. ஆனாலும் அவர்களை கையாள வேண்டிய அவசியம் இருந்தது. என்னடி முசுடு அமைதியா இருக்கு? இப்பவே வீட்டுக்காரர் ஞாபகமா? குரலை தாழ்த்தி நிரஞ்சனா கேட்டாள். அவள் தொடையை அழுந்த கிள்ளிய கவிதா மெல்லிய குரலில் சொன்னாள். அடியே இவள, நீ இன்னும் பால்வாடி பாப்பாவாவே இருந்தா என்னடி பண்ண? காதுல ப்ளூடூத் மாட்டி இருக்க, எதுக்குன்னு நினைக்கிற? அவங்க ஆள் கூட பேச. இப்ப நைஸா தலையை தூக்கிப்பார். அந்த அம்மா தானா சிரிக்கும். சிரிக்கும் ரிக்கும் கும் என்று சொல்லி கண்ணடிக்க தோழி கூட்டம் தலையை தூக்கி பார்த்தது. முசுடு என்று அவர்களால் வர்ணிக்கப்பட்ட உஷா மேடம் காது மடலை பற்றியபடி சன்ன குரலில் பேசிக்கொண்டிருந்தார். நான் சொல்லல என்பது போல கவிதா காலரை தூக்கிவிட்டு கொள்ள மற்றவர்கள் அவளை கும்பிட்டு அவளை குஷிப்படுத்தினர். என்னவாம் பேச்சு என்றபடி அவர்கள் நடுவில் தலையை நுழைத்தாள் திகழினி, கதையின் நாயகி. திகழி, நீ சொல்லு. நம்ம முசுடு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன பேசுறாங்க? எங்க? அங்க. ஒரு நொடி அவரையே பார்த்தார். பின்பு குரலை குழைத்து தாழ்ந்த குரலில் சொன்னாள். இந்த அம்மா சொல்லுது, வீட்டில் போட்டுட்டு வந்த அழுக்கு துணியெல்லாம் துவைச்சு மடிச்சிடு. முனைக்கடையில் தோசை மாவு வாங்கி ஊத்திக்க. சாமி படத்துக்கு பூ மாத்து. அதுக்கு கீழே ஒரு 50 ரூபாய் நோட் இருக்கும். அதை எடுத்து செலவுக்கு வச்சுக்கோ. அங்கே மேடம் வாய் அசைத்து கொண்டிருக்க இங்கே திகழினி டப்பிங் பேசி கொண்டிருந்தாள். தோழிகள் உருண்டு புரண்டு சிரித்தனர். நிச்சயமா இதான் பேசுறாங்களா? அதுக்கு ஏன் இந்த அம்மா காது நுனி சிவந்து போகுது என்றாள் வயிற்றை பிடித்து சிரித்து கொண்டே பிலோமி. அதுவா, அது ரொம்ப நேரமா ப்ளூடூத் மாட்டினதால சிவந்திருக்கும். அது ரொமான்ஸ் பேசித்தான் சிவந்திருக்குன்னு தப்பு கணக்கு போடாதீங்கடி. மறுபடி வெடி வெடித்தது. எல்லோரும் பேருந்தின் தரையில் அமர்ந்திருந்தனர். குருவே, ரொமான்ஸில் காது மடல்கள் சிவப்பது எதுவரை குருவே? கைகளை கட்டி வாய் பொத்தி வம்பிழுத்தாள் ஒருத்தி. அது ஆளுக்கு ஆள் மாறுபடும். ஒரு நாளில் முடியும் காதலும் உண்டு. 30 நாள்களுக்கு மேல் எக்ஸ்டென்ஷன் ஆகிற மோகமும் உண்டு. ஆனால் பெரியவர்கள் கூற்றுப்படி 60 டேஸ் கன்ஃபார்ம். அதுக்கு பிறகு நீடிக்காது. எல்லாம் பழகி போயிடும். அவள் கண்ணடித்து சிரிக்க வெள்ளம் என சந்தோஷம் ஆர்ப்பரித்தது. நீங்க வில்லங்கமான விஷயத்தை சொன்னாலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கீங்க. கல்யாணம் ஆனாலும் கணவரை பட்டினி போடணுங்கிறீங்க. அப்பதான் அவனுக்கு நம்ம மேல எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கும், இல்லையா குருவே? அடியே கேத்தரின், இப்பவே உன் ஆளு புயலுக்கும் மழைக்கும் காத்துல டிராவல் பண்ற கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கான். நீ பட்டினி போட்டா அவன் இன்விசிபிள் மேனா மாறிடுவானே. அவள் அடித்த ஜோக்கிற்கு பஸ்ஸே அதிர்ந்து குலுங்கியது. தலையை நீட்டி எட்டி பார்த்தார் உஷா. கப் சிப் என்ற மௌனம் காக்க மெல்லிய சிரிப்பு வந்தது உஷாவிற்கு. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 1 மணி நேரத்தில் திருச்சூர் போயிடுவோம். அங்கே சாப்பாட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். பிறகு அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு புறப்படணும். ஹே ஹே! ஆர்ப்பரிப்பில் சத்தமிட்டார்கள். இவர்களை கடந்து போன ஆண்கள் சுற்றுலா வேனில் இருந்து சத்தம் போட, அண்ணா
அவங்கள போக விடாதீங்க, நாம தான் ஃபர்ஸ்ட் என்று உசுப்பேற்றிக் கொண்டிருந்தனர். அத்தனை அழகாய், அவ்வளவு உற்சாகமாய் இருந்தார்கள். இளமையின் முதன்மை பருவம், கல்லூரி வாழ்க்கையின் கடைசி பருவம், அனுபவிக்க விளைந்ததை எல்லாம் அனுபவித்து கடந்திட துடிக்கும் ஏகாந்தம் நிறைந்ததொரு காலம். வாலிபத்தின் அடித்தட்டில் நின்றார்கள். எல்லாமே கிடைத்தது இதுவரைக்கும். போட்டோக்களை எடுத்து வீட்டுக்கு அனுப்பி கொண்டே இருந்தாள் திகழினி. திகழி, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல எடு, அந்த மலையை எடு, மலை சாரலை அனுப்பு, மழை சாரலை அனுப்பு. இவள் கண்களால் உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் ரம்யா. அண்ணி, இது செல்லாது செல்லாது. ஏன் கண்ணால நீங்க உலகத்தை பார்க்குறீங்களா? ஏன் கற்பனையும் உங்க கற்பனையும் வேற அண்ணி. சாவகாசமாய் சீட்டில் சாய்ந்து கொண்டாள். பச்சை பசேல்னு குரோட்டன்ஸ்னு சொல்றியா? அது என் கற்பனையில இலை அகன்று ஒரு அடர்ந்த பஞ்சு பொதி மாதிரி இருக்கு, ரைட்டா? கண்களை மூடியிருந்த திகழினி இதழ் கோணி சிரித்தாள். இது நல்லா இருக்கு அண்ணி, பட் நான் பார்த்தது அப்படி இல்லை. உனக்கு பொறாமடி, ஒத்துக்க மாட்ட. மறுமுனையில் ரம்யா சிலிர்க்க திகழினி சத்தம் போட்டு சிரித்தாள். என்ன, என்னோட நேர்மைக்கு இப்படி ஒரு பழி சொல்லா? சரி, நான் இதுக்காகவே கேரளாவிலிருந்து செட் சாரி வாங்கிட்டு வரேன். 2 வாங்கிட்டு வா திகழி, இல்லைன்னா என் புடவையே நீ எடுத்து கட்டுவ. வர அண்ணி, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. கூடவே எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அவள் போனை வைத்த போது முகம் முழுக்க மலர்ச்சியும் சிரிப்பும் தேங்கி இருந்தது. கண்களை மூடி அமர்ந்தாள். குறை இல்லாத வாழ்க்கை, கைப்பட்ட கதவுகள் தாழ் திறக்கும் வரமான வாழ்க்கை. மடியில் இருந்து தலையை தூக்கி பார்த்தாள் கேத்தரின். யாருடி, அண்ணியா? ஆமா, எங்க அண்ணியோட குறைந்தபட்ச கோபமே கொதிக்க காய்ச்சின சுடுதண்ணி மாதிரி தான் இருக்கும். உங்க அண்ணி எவ்வளோ அன்பா பேசுறாங்க. நீ ரொம்ப லக்கிடி. அவள் சொன்ன கணம் பெருமையின் பூரிப்பில் நின்றாள். எது வாழ்க்கை என்று காத்திருப்பவர்கள் மத்தியில் இதுதான் வாழ்க்கை என்று வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டலில் அத்தனை பேரும் கத்தரித்த பூச்செடியாய் நேர்த்தியாய் மலர்ந்து நிற்கிறார்கள். இதுவும் ஒரு வாழ்க்கைதான். இது அல்லாத வாழ்க்கையும் ஒன்று உண்டு. கற்பனைக்கு எட்டாத அனுபவங்களை ஒளித்து வைத்திருக்கும் துன்பத்தின் நிழல். எத்தனை இன்பத்தை சுகிப்பவர்க்கும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அந்த நிழல் சாடாத உயிர்களை இருப்பதில்லை. அதை உணரும் பருவமும் இல்லை திகழினிக்கே. இன்று நான் சந்தோஷமாக இருந்தேன். ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு துகளிலும் வாழ்க்கையை அனுபவிக்க காத்திருப்பவர்களுக்கு சந்தோஷமாக இருப்பது என்பது சாதாரண விஷயம். இந்த எளிய சூட்சுமம் தெரியாமல் எல்லோரும் வாழ்க்கையை கடினமாக்கிக் கொள்கிறார்களோ என்று தோன்றியது. அண்ணா நகர் ஸ்கொயரில் நின்றிருந்தான் மகேந்திரன். எதிர் வரிசையில் இருந்த கடைக்கு செல்ல காத்து கொண்டிருந்தான். குறுக்கில் ஓடிய வண்டிகளை வெறுப்பு பார்வை பார்த்தான். 20 நிமிடமாய் அதே இடத்தில் அசையாமல் நிற்கிறான். டிராஃபிக் ஓய்வதாக இல்லை. பாக்கெட்டில் இருந்த மொபைலுக்கு மெசேஜ் வந்து விழுந்ததாக விளக்கெறிந்தது. வண்டி வராத பத்திரமான இடத்தில் நின்று எடுத்து பார்த்தான். அண்ணா, ஹாட் போலி, அன்னிக்கு 4 வேணுமாம். திகழினியிடமிருந்து குறுஞ்செய்தி வந்து விழுந்திருந்தது. கொஞ்சமாய் கிடைத்த இணைப்பில் புகுந்து ஹாட் பப்ஸ் கடையை தொட அங்கே கூட்டம் நிரம்பி வழிந்தது. அங்கே போடப்பட்டிருந்த மஞ்சள் நாற்காலியில் அமர்ந்து வேடிக்கை பார்த்தான். நடந்து கடந்த சாலைகள் புத்தம் புதிதாய் தோன்றியது. 30 வருடமாய் நடக்கிறானே. அலைபேசி அடிக்க எடுத்து பார்த்தான். பார்த்திபனிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது. சொல்லுடா மச்சான், எப்படி இருக்க? ரொம்ப ஜாலியா இருக்க. நீ எதுக்கு கால் பண்ண, விஷயத்த சொல்லு. பக்கத்தில் வந்து ஆர்டர் கேட்ட பேரரிடம் சைகையில் ஆர்டர் தந்துவிட்டு கால் மேல் கால் போட்டு கொண்டான். இந்த உலகத்திலேயே எப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு இவ்வளவு சந்தோஷமா பதில் சொன்ன ஆள் நீயாத்தான் இருப்ப என்றான் ஆத்மார்த்தமாய். மகேந்திரன் முகத்தில் கர்வ புன்னகை படிந்தது. கடவுளின் நல் ஆசியில் அவனுக்கு எப்போதும் மாற்று கருத்து இருந்ததில்லை. நினைத்தது நடந்திருக்கிறது, கேட்டது கிடைத்திருக்கிறது. கேட்பதை கொடுப்பவன்தான் கடவுள் என்ற அர்த்தத்தை தனக்குள் படிய வைத்திருந்தான். எனக்கு என்னடா குறைச்சல்? இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வேலையே கிடைக்காதுன்னு உலகமே கேலி பேசும்போது படித்து முடிக்கிறதுக்கு முன்னால் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சது. எடுத்ததுமே 15,000 சம்பளம். அன்பான மனைவி, அழகான குழந்தை, பாசமே உருவான ஒரு தங்கச்சி, தோழனுக்கு நிகரா தோள் கொடுக்கிற அப்பா. வேற என்னடா வேணும்? நான் சந்தோஷமாத்தான் இருப்பேன் என்றான் மிதமெஞ்சிய கர்வத்தோடு. நல்லாருடா, நல்லாரு, கேட்கவே நிறைவா இருக்கு.
ஆனா இவ்வளவுதான் வாழ்க்கையா? ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க கல்யாணம், உன்னோட குழந்தையோட வளர்ப்பு, அப்பா வயசானவர், அவரோட வைத்திய செலவுன்னு இன்னும் எத்தனையோ இருக்கேடா. இப்பவே சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா எப்படி? என்றவனின் கூற்றில் சத்தம் போட்டு சிரித்தான். எண்ணம் போல வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதும், நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கிறதும் நம்ம கையில தாண்டா இருக்கு. எது வந்தாலும் போதாம இருக்கிறது ஒரு ரகம். நான் இப்போ சந்தோஷமா தான் இருக்கேன் என்றான் விடாமல். பேரர் கொண்டு வந்து கொடுத்த பார்சலுக்கு பில் தொகையை செலுத்திவிட்டு வெளியே வந்தான். சரி, இப்ப ஏன் சந்தோஷத்த அளந்துட்டு இருக்க? எதுக்கு எனக்கு கால் பண்ணி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்னுடைய பொருளாதாரத்துல ஏதாவது கட்டுரை எழுத போறியா? டேய் மச்சான், நீ சந்தோஷமா இரு. ஐ அம் வெரி பிராக்டிகல் மேன். உன்ன மாதிரி நானும் சொல்லத்தான் ஆசைப்படுறேன். ஆனா முடியலையே. எனக்கு குடும்பம் பெருசு, கமிட்மெண்ட்ஸும் நிறைய இருக்கு. நான் நாலா பக்கமும் சம்பாதிச்சு தான் ஆகணும். நான் சொன்னனே, இங்க ப்ராப்பர்ட்டி வருதுன்னு. அத பத்தி யோசிச்சியா? நல்லா யோசிச்சேன். ஆனா என்கிட்ட இப்ப பணம் இல்லையே. ஒரே வார்த்தையில் முடிவை சொல்லாத மகேந்திரா, யோசிச்சு பார். டெய்லி எத்தனை சீரியல்ஸ், எத்தனை ஆஃபர்ஸ். ஒரு மாசத்துக்கு உதைச்ச உதையில 1,50,000 சம்பாதிக்கலாம். அவன் வார்த்தைகளில் சாதகத்தின் சாத்தியங்கள் நிறையவே இருந்தது. தாடையை நீவினான். அது முதல் சாய்மானத்துக்கு அறிகுறி. சரிடா, இப்ப அவ்வளவு காசு கையில வேணுமே. நீ சொல்றது 3/4 கோடி. என்னால முடியாதுடா என்றான் தீர்மானமாய். நீ வாங்கலைன்னா பரவாயில்ல. ஒரு தடவை வந்து பாரு. எனக்காக பார்த்துட்டு முடிவு செய்துக்கோ. சரி, யோசிக்கிறேன். அதுவும் நீ சொன்னதால. ஆனா உண்மையில என்கிட்ட இந்த அளவுக்கெல்லாம் பணம் இல்ல. சந்தோஷம் இருக்குன்னு சொன்னேங்கிறதுக்காக பழி வாங்கிடாதடா மடையா. நான் அப்புறம் பேசுறேன் என்ற போனை வைக்க போனான். எப்ப வேணும்னாலும் பேசு. ஆனா நல்ல முடிவா சொல்லு. நான் புரோக்கரா இப்ப பேசல. உன் நண்பனா பேசுறேன். நான் உன் நன்மைக்கு சொல்றேன். வைக்கட்டுமா? என்று அவன் கேட்டபோது வீட்டை அடைந்திருந்தான். உள்ளே நுழைந்தவனின் கையில் இருந்த பையை ஆளுக்கொன்றாய் பற்றி கொண்டு ஓடி போனார்கள் திகழினியும் வர்ஷாவும். ஏண்டா, ஹாட் பப்ஸ் கடையில இருக்கேன்னு சொன்னியே, இத்தனை நேரமாச்சா அங்கிருந்து வர? நடேசன் விசாரித்து கொண்டிருந்தார். தட்டுகளில் போளிகளையும் பஜ்ஜியையும் வைத்துக்கொண்டு டிவி முன்னே வந்து அமர்ந்தார்கள். சுயநல பேய்களா, உங்களுக்கு மட்டும்தான் பசிக்குமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? எனக்கும் கொடு. மகேந்திரன் தங்கையின் தட்டில் இருந்து எடுத்து தின்ன அவள் அதை தூக்கி கொண்டு எழுந்தோட வாய்விட்டு சிரித்தாள் ரம்யா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வாங்க. அண்ணி, எனக்கு சாப்பாடு வேணாம். இப்பவே வயிறு ஃபுல்லா இருக்கு. கைகளில் எஞ்சி இருந்ததை வாய்க்குள் கடைசியாய் திணித்து கொண்டவள் சப்பு கொட்டினாள். எனக்கும் வேண்டாம். இப்ப சாப்பிட்றதா இருந்தா வாயால சாப்பிட முடியாது, மூக்கால தான் சாப்பிட முடியும். மகேந்திரன் தன் பங்குக்கு கையை உயர்த்த சாப்பாடு முழுக்க தண்ணீர் ஊற்றப்பட்டது. நடேசன் கவலையாக பார்த்து கொண்டிருந்தார் நடக்கும் நிகழ்வுகளை. ஏன் மகி, போகும்போது ஹாட் பப்ஸ் வாங்கிக்கிற ஐடியால தான் போனையோ? இல்லப்பா, சட்டுன்னு தோணி வாங்கினது தான். சிக்னல்ல வண்டி நின்னது, டக்குன்னு தோணிச்சு வாங்கிட்ட. முதல்லயே சொல்லி இருந்தா ராத்திரி சமைக்காம இருந்திருக்கலாமே என்றார் குடும்ப தலைவருக்கே உரிய கவலையோடு. அப்பாவை பார்த்து சிரித்தான். ஒரு வேளை சாப்பாடு, அதுல என்ன ஆயிட போகுதுப்பா? கொஞ்சம் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன். நம்முடைய சௌகரியத்துக்கு செலவு செய்யறதுல என்ன ஆகிட போகுது? அதற்கு மேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை. நடேசன் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நிறைய ஏழ்மையை கண்டவர். பணம் என்பது வாழ்க்கைக்கான அடையாளம் என்பதை அனுபவ வழியாக அறிந்தவர். மெல்லிய நெருடல் இருந்தாலும் அமைதியாகி போனார். அண்ணா, இந்த வாரம் சினிக்கு போறோம், அதுவும் டிரைவனுக்கு. திகழினி வந்து நினைவுபடுத்தி விட்டு போனாள். முதல்ல நீ செஸ்ல என்ன வின் பண்ணு மேன், அப்புறம் வெளியே போறத பத்தி பேசுவோம். மகளை தூக்கி மடியில் வைத்து கொண்டு சொன்னான். அப்பா, அத்தை தோத்துட்டா என்ன தீம் பார்க்குக்கு கூட்டிட்டு போகணும் என்ற வர்ஷாவின் மழலையில் தன்னை மறந்து சிரித்தான். டே குட்டி, அப்போ அத்தை ஜெயிச்சாலும் தோத்தாலும் அப்பாவுக்குத்தான் செலவா? இதை கேட்க யாருமே இல்லையா? அவன் கண்ணை கசக்கி போலியாய் அழ. எங்க அண்ணனையே அழ வச்சிட்டியா குட்டி? கையில் கிடைத்த தலையணையுடன் வந்தவள் அண்ணன் மகளை மாங்கு மாங்கென்று அடிக்க பதிலுக்கு வர்ஷா திகழினியை வெளுக்க சந்தோஷத்தில் திக்கித்து போனது அவ்விடமே. கோபம் என்பது இளமையின் காப்பீடு. இன்று அதிகமாய் கோபப்பட்டேன். என்னை கேலி பேசுபவர்களை நான் மனதார வெறுக்கிறேன்.
கூடுதல் பொறுப்பில் உள்ளவர்கள் தலைக்கணத்தில் ஆடுகிறார்கள். திகழே, இப்ப வரையா, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் என்றவளை கூர்ந்து பார்த்தாள். அடர்ந்த மரங்களை துளைத்து வெயில் தரை பார்த்து கொண்டிருந்தது. காற்றுக்கு இலை ஒதுங்க வெயிலின் நீளத்தை நீடித்தும் குறைத்தும் விளையாடிக் கொண்டிருந்தது. கடித்து துப்பிய நகங்கள் குட்டி நிலா துண்டாய் தரையில் கிடந்தது. ஜஸ்ட் நீ நினைச்சா 2 மணி நேரம் போதும், அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகிற? நான் விளையாட்டுக்குத்தான் உனக்கு ஒட்ட வராதுன்னு சொன்னேன், வா கத்துக்கலாம். உனக்கு ஓட்ட வராதுன்னு சொன்னேன், வா கத்துக்கலாம். கைகளை பற்றி இழுத்த கேத்தரினை சுள்ளென பார்த்தாள். நான் டிரைவிங் ஸ்கூல்லையே கத்துக்கிறேன், நீ என்னை வெறுப்பேத்தாத. முடிக்கற்றையை பின்னாக தள்ளி கொண்டாள். முட்டிய மூச்சில் நெஞ்சு மேலேறி கீழிறங்கியது. ஏய் சாரிடி, எல்லாத்துக்கும் விலை இருக்கு. காசு கொடுக்காம கத்துக்கிற வித்தை கால நேரத்துக்கு கை கொடுக்காது. நான் கத்துக்கிறேன், உனக்கு முன்னாடி ஓட்டியும் காட்டுறேன். வெயிட் அண்ட் சி. ஆள் காட்டி விரலை மூக்கில் வைத்து கோபத்தை காட்டிவிட்டு காம்பவுண்ட் சுவற்றில் இருந்து இறங்கி போனாள் திகழினி. பிஇ 3ஆம் ஆண்டில் இருந்தாள். இன்னும் வாழ்க்கையின் கரடு முரடான பக்கங்களை புரட்டி பார்க்கவில்லை. இன்று ஏதோ ஒரு தர்க்கத்தில் வண்டி ஓட்டுவதன் பெருமையை கேத்தரின் கூற அதில் இருந்து சின்னதாய் வாக்குவாதம் உண்டாகி போனது. இதற்கெல்லாமா கோபம் என்று கேட்டால் அதற்கும் சேர்த்து பிழியை எடுத்து விடுவாள். உரசி கொள்ளாமலே பற்றி கொள்ளும் நெருப்பாகி இருந்தாள். மறுநாளே காலேஜை ஒட்டியிருந்த டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்தவள் வண்டியை நடுங்க பற்றி மெல்ல மெல்ல ஆட்டாமல் ஓட்ட கற்றிருந்தாள். அது அவளுக்கு புது தெம்பை உண்டாக்கி தந்தது. கனவில் கூட முகம் தெரியாத ராஜகுமாரனை முதுகில் முகம் பொதிய அமர வைத்து கொண்டு பறந்து கொண்டிருந்தாள் கற்பனையில். காலையில சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா கேம்பஸ்ல ஓட்டி பார்க்கலாம். ரோட்லனா உங்களுக்கு 1008 டிராஃபிக் இருக்கும், ஈஸியா பழகலாம். ஆனா ரோட்ல தானே மேடம் ஓட்ட போறோம், கேம்பஸ்லயா ஓட்ட போறோம் என்ற எகத்தாளமாய் கேட்டவளை முறைத்து பார்த்தாள் ட்ரெயினி. சீக்கிரம் கத்துக்கணும்னா கேம்பஸ்க்கு வந்து சேர், பேச்சை குறை, அப்பதான் உருப்பட முடியும் என்ற உமரியாய் அவளுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு நகர்ந்தார். வேற வழி இல்லாமல் காலையில் வந்திருந்தாள். மரங்கள் சொப்பிய கேம்பஸில் உபரியாய் ஊர்பட்ட இடம் கிடந்தது. நன்றாக ஓட்டும் வரைக்கும் இங்கேயே பழகி கொள்ளலாம் என்ற யோசனை பிறக்க தெம்பாக உணர்ந்தாள். மறுநாள் காலை வளாகத்தில் வண்டியை செலுத்த பின்னால் இருந்து பிடித்து நிறுத்தினான் நிமலன், முதுகலை கடைசி ஆண்டு மாணவன். சிபிஎல்லாக இந்த முறை தேர்வாகி இருந்தான். அவனுடைய கண்டிப்பான குரலில் மெல்லிய கோபத்தோடு நிமிர்ந்து பார்த்தாள். யார் நீ என்றாள் எகத்தாளமாய். அவளை ஏற இறங்க பார்த்தான். இளமையான பார்வையில் தன்னையும் மீறி சூடானாள். முகத்தை கடுமையாக மாற்றி கொண்டவள் முகத்தை திருப்பி கொண்டாள். நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு நான் காட்டுறேன். உனக்கு அறிவில்ல? கேம்பஸ்ல வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரியாதா? அவன் போட்ட சத்தத்தில் சற்று பின் வாங்கினாலும் மெல்ல சுதாரித்தாள். இவங்க இந்த காலேஜ் படிக்கிறதா இல்லை சொன்னாங்க என்ற ட்ரெயினியை முறைத்து பார்த்தான். அதனால இவங்க இங்க என்ன வேணா செய்யலாமா? என் மேல தப்பு இல்லை சார். இவங்க தான் 3 நாளைக்குள்ள வண்டி ஓட்டி ஆகணும். அதுக்கு நான் சீக்கிரம் கத்துக்கணும்னு சொன்னது. சரி, இவங்க படிக்கிற காலேஜ் தானே, எதுவும் பெர்மிஷன் வாங்கி இருப்பாங்கன்னு நினைச்சேன். சொற்ப நொடிக்குள் அந்த பெண் பிறள் சாட்சி அளிக்க முடிந்த மட்டும் முறைக்கத்தான் முடிந்தது திகழினியால். இதை பாருங்க மேடம், இது காலேஜ் கேம்பஸ். நான் சிபிஎல்லாம் இருக்கேன். இங்க இதுக்கெல்லாம் அனுமதிச்சா நாளைக்கு 4 பேர் வாக்கிங் போக வருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வீட்டில் இருக்கிற துணிகளை காய போட்டுட்டு போயிடுறேன்பாங்க. இதுக்கெல்லாம் நான் அனுமதி தரணும். இது காலேஜ், இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இங்க படிக்கிறவங்களுக்கு தான் இந்த மரியாதை தெரியலைன்னா நீங்களும் அப்படி இருக்காதீங்க. விதின் 2 மினிட்ஸ் இந்த இடத்தை நீங்க காலி பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்க மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்லி நிர்வாகத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டி வரும். அவன் சொல்லிய சொல்லும் அதை சொல்லிய விதமும் தேர்ந்த ட்ரெயினியை நடுங்க வைக்க சற்றே பயமாய் திகழினியை பார்த்தாள். முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு, நாம வெளியிலேயே ஓட்டி பழகலாம். எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? அக்கா, அப்படி எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன், பார்த்துக்கலாம் என்றாள் நிமலனை பார்த்து முறைத்து கொண்டே. ஆமா, நீ பெரிய இவப்பாரு. முதல்ல இங்கேருந்து வெளியே வா. 2 நாளா ட்ரைனிங் தர்றேன், இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே வரல. இதுல வீராவேசமா பேசிட்டு முதல்ல வெளியே வா. அந்த பெண்ணின் நோக்கம் அவளை குறைப்பதில்லை, அவள் உறுதியை கரைப்பதாகத்தான் இருந்தது. ஆனாலும் நொடியில் நிமலனின் முகத்தில் வந்து போன கேலி புன்னகையும் அதை மறைக்க அவன் முகத்தை வேறு திசையில் திருப்பியதும் சரியாக திகழினியை தாக்கியது.
ட்ரெயினியை முறைத்து கொண்டே வண்டியை தள்ள அது நகர மாட்டேன் என்று சண்டித்தனம் செய்ய பரிதாபமாக நின்றாள். பிரேக்கை பிடிச்சிட்டே தள்ளினா எந்த வண்டியை தள்ள முடியும்? முதல்ல வண்டியோட ஸ்பேர்களை மனப்பாடம் பண்ணுங்க, மனதில் தைரியத்தை வளர்த்துக்கங்க. வண்டி ஓட்டுறது ஒன்றும் பிரம்ம சூத்திரம் இல்லை என்றான் சிரித்தபடி. நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டனா என்பது போல் அவனை பார்த்தாள். ட்ரெயினி முன்னால் அமர்ந்து முணுமுணுத்து கொண்டே கேம்பஸை விட்டு வெளியில் வர சொப்பிய அவமானத்துடன் அவனை திரும்பி பார்த்தாள். அவன் அங்கேயே தான் நின்றான், இவர்களை பார்த்து கொண்டே. அவன் இதழ்களில் தரித்திருந்த புன்னகை அவளை வெகுவாய் தாக்கியது. அவன் முன்னாக இப்படி அவமானப்பட்டு விட்டோமே என்ற எரிச்சலோடு நின்றாள். மகேந்திரன் கொஞ்சமாய் ஆச்சரியத்தை செலவு செய்திருந்தான். தன்னுடைய கையிருப்பில் இருந்து வளாகத்தில் மொட்டை மாடியில் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தான் பார்த்திபன். உயரத்தில் இருந்து பார்க்கும்போது அளவில் சிறுத்து தெரிந்தன நடைபாதை மரங்கள். என்னடா இவ்வளோ தூரம்? ஆஃபீஸ்க்கே தேடிட்டு வந்திருக்க? வரணுண்டு வரலடா மகேந்திரா. அந்த ஓனர் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கார் போல. உங்களால் வர முடியுமாங்கிற மாதிரி கேட்டார். நான் யோசித்தேன், சட்டுன்னு உங்ககிட்ட ஃபோனில் பேசினா வேலைக்கு ஆகாதுங்கிறதால நேர்லேயே வந்துட்டேன், லீவை போட்டுட்டு. நிம்மதியாக இருக்க, என்னை கடங்காரனா ஆக்காமல் விடமாட்ட போல இருக்கேடா என்றான் சிரித்தபடி. அப்படி பார்க்காத, லட்சாதிபதியாக இருக்கிற உன்னை கோடீஸ்வரனா ஆக்கிறதே என்னோட லட்சியம்னு வச்சுக்க. நல்லா பேசுகிற. ஏதோ பிறவியிலேயே புரோக்கர் வேலை பார்த்த மாதிரி. எப்படியோ லட்சாதிபதியை பிச்சாதிபதியை ஆக்காம இருந்தா சரி என்றான் சிரித்து கொண்டே. கீழே சென்றவன் அரை நாள் விடுப்பு போட்டுக்கொண்டு பார்த்திபனுடன் கிளம்பினான். நீண்ட பயணமாக அமைந்து போனது 10 ஆண்டுகளுக்கு முன்பென்றால் சென்னைக்கு அருகில் என்றுதான் விளம்பரம் செய்திருக்க முடியும். இப்போது அத்தனையும் சென்னையோடு ஒட்டி கொண்டது. இவன் மனதை படைத்தவனாக சொன்னான். புறநகர்தான். முன்னெல்லாம் காசு பார்க்க அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனால் இப்போ புறநகர்தான் காசையே கொடுக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை சீரியல்ங்கிற? அது எதையும் சிட்டிக்குள்ள வச்சு எடுக்க முடியாது. நம்ம மனுஷங்களை பற்றித்தான் தெரியுமே. ஜூனியருக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தாலும் வேடிக்கை பார்க்க பெருங்கூட்டம் கூடும். அதனால அத்தனை பேரும் இங்கதான். இடப்பக்கமாய் திரும்பி பேசிக்கொண்டே வண்டியை செலுத்தினான். சரி, இவ்வளவு வளம் கொழிக்குதுன்னு சொல்ற, அதையே அவர் விற்கிறாரு? நல்ல கேள்வி. அவருக்கு தொழில்ல இதுதாண்டா. 2 வருஷத்துக்கு மேல அவர் எந்த கட்டிடத்தையும் வச்சுக்கிட்டது இல்லை. ஓரளவு அதுல லாபம் சம்பாதிச்சதும் இடத்தை நல்ல விலைக்கு வித்துட்டு வேற இடத்தை வாங்கிடுவார். இதுல நமக்கு என்ன லாபம்னா, அந்த வீட்டை நாம எந்த விளம்பரமும் இல்லாம வாடகைக்கு போகும். அந்த வீட்டை ஏற்கனவே பல சீரியல்களில் பார்த்திருக்கிறதால கண்ணுக்கு தெரியாம கஸ்டமரையும் பிடிச்சு தந்திருக்கார். மகேந்திரனின் மனதில் மெல்லிய ஆசை வேர் பிடிக்க ஆரம்பித்திருந்தது. 2 மணி நேர பயணத்துக்கு பிறகு அந்த இடத்தை அடைந்தார்கள். ஏதோ பாக்கம் என்று போர்டு ஊதாவில் லேசாய் சாய்ந்திருந்தது. அவன் சொல்வது நிஜம்தான். நிறைய ஊடகத்தில் பரிசியப்பட்ட முகங்கள் தெரிந்தன. இவர்கள் பார்க்க வந்த வீடு ரோட்டை சமீபித்திருந்தது. பாவித்து பழையதான வீடு போல் இருந்தாலும் நல்ல அம்சத்தில் இருந்தது. வானவில் சீரியலோட ஷூட்டிங் நடக்குது. சீரியல் எவ்வளவு சக்ஸஸாக போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ புது சீரியலுக்கு வீட்டை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போவே வானவிலுக்கு வாரம் 3 நாள் தந்திருக்கேன். அகவிளக்கு சீரியலுக்கு 2 நாள் ஓடுது. ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் புதுசாக எப்படி ஒரு சீரியலுக்கு தர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தூவிய விதைகள் விருட்சம் போல் வேர் பிடித்தது. மெல்லிய ஆசை அவனை சுற்றி ஆழமாய் பதிய ஆரம்பித்திருந்தது. கபி கபி மேரே தில் மே காயல் ஆத்தா ஹை மெல்லிய சத்தத்தில் பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. டிக்கெட் வாங்கி வர மகேந்திரன் சென்றிருக்க அங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் பெண்கள் இருவரும். கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம், மாமாவால் லேட் ஆயிடுச்சு என்றாள் எரிச்சலை மறைத்து கொண்டு. இருங்க அண்ணி, அண்ணன் வரட்டும், அப்புறம் முழுசா கோபப்படுங்க என்றாள் திகழினி. பக்கத்தில் நின்று கை நகத்தை குறித்து கொண்டிருந்த திகழினிக்கு அப்பாவின் வார்த்தைகளால் மெல்லிய சங்கடம் உருவாகி இருந்தது. 22 வயதுக்குண்டான பக்குவம் அவளிடம் இல்லாமல் போனாலும் அவ்வப்போது தலை நீட்டி பார்க்கும் பொறுப்புணர்வின் முகம் அவளையும் சிந்தனையில் ஆழ்த்தி இருந்தது. வழக்கம் போல சினிமாவுக்கு கிளம்பினார்கள். ஏதோ ஒரு பெற்றிங்கில் மகேந்திரன் தோற்றிருக்க அவன் சினிமாவுக்கு அழைத்து செல்வதாக பேச்சு. பெண்கள் இருவரும் கிளம்பும் ஆயத்தத்தில் இருக்க அப்பா அப்போதுதான் உள்ளே வந்தார். பூரணமாய் சிரித்த மகனையே பார்த்து கொண்டிருந்தார். எங்கே கிளம்பிட்டீங்க மகே? சினிமாவுக்குப்பா, நீங்களும் வாங்களேன்.
நான் என்னைக்கு அதுக்கெல்லாம் வந்திருக்கேன்? போன வாரம் எங்கேயோ போனீங்களே? அது தீம் பார்க்குப்பா. அது வர்ஷா குட்டி ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னதால போனோம். 2 நாள் முன்னாடி நைட்ல எங்கேயோ போனீங்க? அது லேட் நைட் பிரியாணி. லேட் நைட்ல பிரியாணி விப்பாங்க சில கடைகள்ல. அது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். நடேசன் வாய் திறக்கவில்லை. அவரின் கனத்த மௌனம் மகேந்திரனுக்கு சங்கடத்தை உண்டாக்கியது. அப்பா, நாம சம்பாதிக்கிறது நம்மோட சந்தோஷத்துக்கு தானே. அதுக்கு கூட உதவாத பணத்தால என்ன கிடைச்சிட போகுது? பணத்தை வச்சு சந்தோஷத்தை வாங்குறது தானே அந்த பணத்துக்கு உண்டான மதிப்பே. அதுவும் இது மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறது தான்ப்பா வாழ்க்கை. வாழ்க்கையோட அலுப்புல இருந்து சோம்பல் முறிச்சுக்கிற வழியே. அவனின் அழுத்தமான வார்த்தைகளால் அவர் எதுவுமே சொல்லவில்லை. அவரின் மௌனம் பேச்சை விட சங்கடப்படுத்தியது. அப்பா, சின்ன பிள்ளைங்கப்பா, நான் சம்பாதிக்கிறேன், அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யறேன் என்றான் அணுக்கமாக. செய்ப்பா, இந்த வீட்டில் நீ ஒருத்தந்தான் இப்போதைக்கு சம்பாதிக்கிற. அதில் தான் நாம் 5 பேரும் சாப்பிட்றோம். உன் மனசுக்கு எந்த குறையும் வராதுன்னு நான் வாழ்த்திட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு பிறகான நியாயத்தை என் மனசு நினச்சி பார்க்குது. எல்லாத்துக்கும் எல்லைகள் வை. மாதம் ஒரு தரம் வெளியில் போ. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஹோட்டலில் சாப்பிடு. அதை விட்டுட்டு அடிக்கடி இப்படி செலவு செய்யாத. நாளைக்கு நமக்கே ஒரு ஆத்திரம் அவசரம்னா எங்கே போய் நிற்போம்? கையில் சேமிப்பு வேணும் என்று ஆரம்பித்தவர் காதில் ரத்தம் பார்க்காமல் ஓயவில்லை. அவரிடம் மல்லு கட்டி ஓய்ந்து தியேட்டருக்கு வருவதற்குள் கவுண்டர் க்ளோஸ் செய்திருந்தார்கள். ரம்யா கோபத்திலும் திகழினி சினிமாவை பார்க்க இயலவில்லை என்ற ஆத்திரத்திலும் நிற்க, பிளாக்கில் டிக்கெட் கிடைக்கிறதா என்று பார்க்க சென்றிருந்தான் மகேந்திரன். 5 நிமிடத்தில் திரும்பி வந்த மகேந்திரன் முகத்தில் சுரத்தே இல்லை. வாங்க உள்ள போகலாம், படம் போட்டுற போறாங்க. அண்ணே, டிக்கெட் கிடைச்சதா? எவ்வளவுண்ணே? அது எதுக்கு இப்போ? அப்பா மாதிரி அட்வைஸை ஆரம்பிக்க போறியா? பேசாம போ என்றவன் விலையை விட 2 மடங்கு தந்துதான் டிக்கெட் வாங்கியிருந்தான் அந்த சுமார் படத்திற்கே. உள்ளே நுழையும் அவசரத்தில்தான் அங்கே நிமலனை பார்த்தாள். நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்தவன் கண்களில் இவளை பார்த்ததும் பரிச்சயத்தின் பிரத்யேகம். ஆனால் அவன் சிரிப்பை பார்த்ததும் அன்று இவள் வண்டி ஓட்டியதை பார்த்தவனின் கண்களில் தெரிந்த பரிகாசம்தான் முதலில் வந்து போனது. முகத்தை முறித்து திருப்பிக் கொண்டாள். இவர்கள் வரிசைக்கு பின் வரிசையில்தான் அவனுக்கும் இடமே. இவள் பக்கத்தில் ஒரு காதல் ஜோடி அமர பிளாக்கில் டிக்கெட் வாங்கி இருந்தவர்களை ஆளுக்கு ஒரு சீட்டில் பிரித்து அமர்த்தி இருந்தனர். ஐயோ பாவம் என்று சொல்லி சிரித்த திகழினியை வலிக்க கிள்ளி வைத்தாள் ரம்யா. எதுக்கு அண்ணி கிள்ளறீங்க? நீ எதுக்கு சிரிச்ச? அந்த காதல் ஜோடியை பார்த்தீங்களா? பாவமா இல்லை, வீட்டுக்கு தெரியாம வந்திருப்பாங்க போல. டிக்கெட்டை எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினாங்களோ தெரியல. அம்மாஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லாம பண்ணிட்டாங்களே. இவன் முன் சீட்ல, அவன் பின் சீட்ல. பாவம் இல்ல என்ற கண் அடித்தவளின் கன்னத்தில் பொட்டென ஒன்று போட்டாள். வயசுக்கு தகுந்த மாதிரி பேசிடி பப்ளி மாஸ். அவள் சொன்ன பிறகுதான் சுவாரஸ்யத்தின் சுவடு கூடி போனது. இருவரும் பின்னே திரும்பி பார்ப்பதும் பின்பு சிரிப்பதுமாயிருப்பதை பார்த்த நிமலன் புரியாமல் குழம்பி போனான். அவர்கள் சிரிப்பிற்கு அர்த்தம் என்ன என்று அவன் வாலிபத்து டிக்ஷனரியில் தேடி பார்த்தபோது உடம்பு ஒரு கணம் எழுந்து அடங்கியது. இயற்கையான ஹார்மோன் சுரப்பை அதிகப்படுத்தி இருக்க படபடத்து போனான். படம் ஆரம்பித்திருக்கும் 20 நிமிடங்கள் கூட சென்றிருக்காது. பட்டென்று பக்கத்து இருக்கையில் இருந்த பெண்மணி வீல் என்று அலற சட்டென்று சின்ன பரபரப்பு தொற்றிக் கொண்டது. யாரோ கிள்றாங்க, முதல்ல லைட்டு போடுங்க என்று அந்த பெண்மணி சத்தமிட 5 நிமிடத்தில் விளக்குகள் போடப்பட்டது. பொறுக்கி, யாருடா அது என் மேல கைய வச்சது? சப் இன்ஸ்பெக்டர்னு கூட பார்க்காம உனக்கு எவ்வளவு தெனா விட்டு இருக்கும்? யாரும் எதிர்பாராமல் நிமலனின் சட்டையை பிடிக்க அவன் பதறி போனான். என்னமாச்சு? யாரோ விசாரித்தார்கள். சார், முதல்ல காலை விட்டு நோண்டுனா சரி, சின்ன பையன் இன்னொரு தடவை செஞ்சா பார்த்துக்கலாம்னு சும்மா இருந்துட்டேன். சட்டுன்னு இடுப்புல கைய வைக்கிறான். எவ்வளவு திமிர் தெனா விட்டு இருக்கும் இவனுக்கு. இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார் என்றவர் சட்டையை கொத்தாய் பிடித்து இழுத்து ஒரு அறை விட்டவர் ஆபரேட்டர் ரூமிற்கு இழுத்து செல்ல அவன் கண்கள் கடைசி சொட்டு சுயமரியாதையை இழக்க இழக்க திகழினியைத்தான் பார்த்தது. நன்றாக தெரிந்தது அந்த செயலை செய்தது யார் என்று. பின்னால் அமர்ந்திருந்த அக்காதலனோ ஆடு திருடிய கள்ளனை போல் அமர்ந்திருக்க, முன்னே இருந்த அவன் காதலி தேள் கொட்டிய திருடனை போல் நின்றாள். இருட்டில் செய்த சில்மிஷ வேலைகளில் இலக்கு தப்பி இருக்கிறது. அது புரியாமல் அங்கே ரசபாசம் ஆகிக் கொண்டிருந்தது.
தனக்கு நன்றாக தெரிந்தவள், தன்னை நன்றாக தெரிந்தவள் அவள் மட்டும்தான் என்பதினால் அவளுடைய ஆதரவை நாடி அது இல்லாமல் போன அந்த நிமிஷம் தன்னை அறிமுகம் செய்து உதவியினை நாடவும் வழியற்று கண்களில் அவன் கடத்திய வலையினை என்ன வார்த்தைகளினால் சொல்வது என்று தெரியவில்லை. மேடம், அது நான் இல்ல, முதல்ல கையை எடுங்க, நான் விவரமா சொல்றேன். அவன் வார்த்தைகள் படிக்கட்டுகளில் மறைந்து தேய்ந்தது. மெல்ல மிடறு கூட்டி விழுங்கினாள். தப்பாக நடந்து கொண்டோமே என்ற மனது சத்தம் போட்டது. டீ, இவளே, ஆளை மாத்தி அழைச்சிட்டு போறாங்கடி. சில்மிஷம் செய்தது அந்த ரோடு சைடு ரோமியோ. அண்ணி காதை கடித்தாள். சோ என்ன சோ, அது இவர் இல்லைன்னு நீ சொல்றது தானே? நான் ஏன் சொல்லணும்? அவனுக்கு வாய் இருக்குல்ல, காது வரைக்கும் அவன் சொல்லுவான். இனி சொன்னாலும் எந்த யூஸும் இல்லை. வாங்கின அறை வாங்கினதுதான். பிதிக்கின டூத் பேஸ்ட் மாதிரி மறுபடியும் டியூபுக்குள்ள போகாத மாதிரி. இவன் அடி வாங்கினது அப்படியே நின்று போச்சு. யார் வயிற்றுச்சல கொட்டினானோ அதுக்கான கூலின்னு வச்சுக்கலாம் அண்ணி. இங்க பேசாம உட்காருங்க என்றாள் எரிச்சலோடு. உனக்கு தெரிஞ்சவரோ? நீ எதுக்கும் ஆளை பழி வாங்குறையோ என்றாள் அண்ணி யோசனையாய். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.